என் பையனை இப்படி கொண்டுட்டீங்க, இன்னும் 5 லட்சம் பணம் கட்டுறேன், 10 லட்சம் பணம் கட்டுறேன், என் பையனை மட்டும் உயிரோட கொடுத்துருங்க. என் பையன் எந்த பிரச்சனையுமே பண்ணலை. 22ஆம் தேதி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் பையன் ஹாஸ்டல் சமைக்கிறவங்கள்ட்ட போய் கூலி கேட்டிருக்கான், நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் 24ஆம் தேதி வரேன்னு சொல்லிட்டோம். கூட இருக்கிற அந்த அஜீஸ்ன்ற பையனும் இவனும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா 23ஆம் தேதியே போயிருக்கிறாங்க. நான் அவங்க வந்துட்டு போன பிறகு என்ன சொன்னாங்கன்னு என் பையன்கிட்ட கேட்டேன். அவனை தான் ஏற்கனவே 2-3 பிரச்சனை இருக்குது, அதனால அவனை காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வாங்க, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டினதில்லை, விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு சும்மா விசாரிப்பாங்க, வாங்கன்னு சொன்னான். ஃபீஸ் எதுவும் கட்ட சொல்லுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கட்ட சொல்ல மாட்டாங்கன்னு என் பையன் சொன்னான். நாங்கள் 24ஆம் தேதி 7 மணிக்கு காலையிலே காலேஜுக்கு போயிட்டோம். போன உடனே கேசவன்ற அட்வைசரு 4 கிளாஸ் சாருங்கள்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. இவன் நல்ல பையன், ஏன் அவன் கூட சேர்றான் போகிறான்னு சண்டை போட்டாங்க. இல்லை சார், இப்போ தான் ஹாஸ்டலில் வந்திருக்கான், ஃபஸ்ட் வருஷம் ஹாஸ்டலில் படித்தான், 2வது வருஷம் வெளியே இருந்தான், அவன் பிடிக்கலன்னு திரும்பி ஹாஸ்டல்லையே சேர்ந்து படிக்கிறான், ஹாஸ்டலில் ரூம் இருக்கிறனால பேச வேண்டிய சூழ்நிலை, அவன் டிபார்ட்மெண்ட்டில் இவன் மட்டும்தான் இருக்கிறான். நாங்கள் சொன்னதுக்கு எங்களையே அவர் சண்டை போட்டார், நீங்கள் ஏன் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அட்டண்டன்ஸு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன் ஏன் லீவ் போட்டான்னு என்கிட்ட சொன்னால் போன்னு எங்களை பேசவே விடலை. எங்கள் பையன் அந்த நேரத்துலையும், சார் நான் அடிக்கவே இல்லை, ஹெட்ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்கு அவன் கூப்பிட்டான், அதனால் நாங்கள் போனோம். அங்கே சமையல் செய்கிற வடநாட்டுக்காரவங்க 11 மணிக்கு ஹாஸ்டலுக்கு பின்னாடி உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹெட்ஃபோன் விழுந்துருக்கு. அதை எடுக்க போனப்போ அந்த ஹஜ்ன்ற பையன் போய் கூலிப்போ ஏதோ கேட்டிருக்கிறான். அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. அவன் ஒரு அடி அந்த சமையல் செய்கிறவங்கள அடிச்சிட்டான். அவங்க 4 பேர் இருந்தாங்க. அடித்தோடனே அவர் விழுந்தோடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த விசாரணையில் இதெல்லாம் என் பையன் சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கிறான். தூக்கிட்டு போயிட்டாங்க. அதற்கு நாங்களும் அடிக்கலை, அவங்களும் அடிக்கலை. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஹாஸ்டல் பசங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசிட்டு, இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது, அப்படி மீறி நடந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிக்கணும், இனிமேல் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கட்டினாதான் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பேசுவோம் அப்படின்னு ஒரு 1.5 மாதம்தான் ஆகுது. 3rd இயர் காலேஜ் அதுக்குள்ளே கட்ட சொல்கிறீங்க, நாங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் கட்டுவோன்னு சொன்னால் அவங்க முடியாது, நாங்கள் அது 4th இயருக்கு போட்டுக்கிறோம், நீங்கள் இதை கட்டுங்க அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு 3 இதுகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஹெச்ஓடி ஒருத்தவங்கள்ட்ட, டீன் ஒருத்தவங்கள்ட்ட போகிறாங்க. அடுத்ததாக 4 பேர் கொண்டவங்க பேசுகிறாங்க, பிடி சாரு எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. எங்கள் பையன்கிட்ட எங்கள்கிட்ட எங்கள் முன்னாடியே சொல்கிறாங்க, யார் யார் கஞ்சா விற்கிறாங்க போகிறாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, நீ அவன் கூட சேரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி. நீ இப்போ கேட்டியான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லை, நீங்கள் கேமராவை செக் பண்ணுங்க, நான் மேலே இருந்து கீழே வரதை மட்டும்தான் எல்லா சாரும் ஃபோட்டோ காமிக்கிறாங்க, நான் அடித்ததை காமிக்க சொல்லுங்கள். சமையல்காரங்களா என் பையன் தைரியமாக பேசினான், நீ என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி, நீ யூஸ் பண்ணலையா அப்படின்னு அவன் தைரியம் பேசுனா அவனை மிரட்டி அடக்குறாங்க. நீங்கள் வேணா கூட நான் செக் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு என் பையன் சொன்னான். பேசிகிட்டு இருக்கும்போது எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போக சொல்லிவிட்டு யார் என்ன பண்ணுறான்னு சொல்லு, ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் வெளியே உட்காந்து கண்ணாடி இதில் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்பயும் சொல்கிறோம், வெளியில் ஒரு சார் வந்தார், கேசவன்ற சார் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அவர் வெளியே வந்தார், என்ன சார் ஒரு சின்ன பிரச்சனைக்கு 2 மணி நேரமாக பேரண்ட்ஸை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்ணீர் விடுறேன். அந்த இடத்துல நான் கண்ணீர் விடுறேன். என் பையன் வெளியே மா நீ எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுற, நம்ம தான் எந்த தப்பு செய்யலைல்ல, நீ எதுக்கு அது பண்ணுற, கம்முனு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லி
ஏப்பா சொன்னேன், உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நானும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரரும் சொல்கிறோம். அவங்க வந்து 4 பேரும் இந்த ரூமை விட்டு இந்த விஷயம் எங்கேயும் போகாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 25,000 பணத்தை கட்டிட்டு அவன் ஹாஸ்டல்லே தான் இருக்கிறான். கட்டிட்டு அவங்க மேம் வருவாங்க, பார்த்துட்டு போயிருன்னு சொன்னாங்க. 4:30 மணி வரைக்கும் அவங்க வரல. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே தான் ஹாஸ்டலில் இருக்கான். எந்த ஒரு சஸ்பென்ஸு எதுவுமே பண்ணவே இல்லை. பண்ணுறவங்க பணம் கட்ட சொல்லுவாங்களா? 24ஆம் தேதி நாங்கள் பணம் கட்டியிருக்கோம். அப்படி சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறவங்க பணம் கட்ட சொல்லுவாங்களா? நாங்கள் போன பிறகு திங்கக்கிழமை அந்த அம்மா வந்திருக்குறாங்க. இவங்க ஹாஸ்டலில் இருந்துக்கங்க, எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தாங்களாம். அந்த அஜிஸ்ன்றவங்க உடனே ஃபீஸை கட்டுங்க, அதை கட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என் பையன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யாரோ ஒரு சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் அந்த மேம்கிட்ட சொன்னோன்னே அவங்கள திரும்பியே வர சொல்லுங்கள் 31ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னனால தான்மா பிரச்சனை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 31ஆம் தேதி சும்மா வந்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்பியும் அவங்க சொன்னது டேட்டில் கரெக்டாக போகிறோம். 10 மணிக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 10:30க்கெல்லாம் அங்கே போயிட்டோம். ஆனால் அவங்க வரவே இல்லை. அவர் டீன் சார் பேசினாரு. அவர் கேட்குறாரு, 50,000 நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. 40,000 தான் கட்டியிருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறோம். சேர்க்காதவங்க வெளியே அனுப்பிச்சு எப்படி ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க? இல்லை சொல்லுங்கள். அந்த அம்மா வந்து என் பையன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது, நீ கூலி பெற்றிருக்கா வந்துட்டாங்க. அந்த சரஸ்வதி அம்மா 4 மணிக்கு வந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். 4 மணி 3:30 மணிக்கு வந்தாங்க. வந்து எங்களை ஒன்றுமே சொல்லலை, அவன் கூலி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் பையன், மேம் நான் கேட்கல, அவன் தான் கேட்டான், நான் கேட்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை அப்படின்னு என் பையன் சொன்னான். நீ அவன் கூட போன அப்படின்னு என் பையனை வந்து அவங்க திட்டுனாங்க. அடிச்சுக்கிறதுன்னா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க வேண்டியது தானே, சமையல்காரவங்களை போய் ஏன் அடிச்சிங்க? அவங்க சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. 1500 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அஜீஸ்ன்ற பையனை தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பா வந்து சாராய கடையில் வேலை செய்கிறான், அதனால தான் இப்படி இருக்காங்க, போகிறா நீ ஏற்கனவே உனக்கு ஹாஸ்டலில் பிரச்சனை வந்துச்சு, ஒரு டைம் வான் பண்ணி விட்டல அப்படின்னு அவனை தான் திட்டுறாங்க. எங்களை ஒன்றுமே திட்டலை. என்கிட்ட லாஸ்ட் என்ன பண்ணாங்க, அம்மா நீ கூட்டிகிட்டு போ, இது வந்து 2வது முறையாக நடக்குது, நீ ஒரு வாரம் கழித்து வந்து 11ஆம் தேதி விடு அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு இந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு திங்கக்கிழமையிலேருந்து இன்டர்னல் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் பையனும் இன்டர்னல் அட்டன் பண்ண விடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் பையனும் திரும்பி 25,000 30,000 இன்டர்னல் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அட்டன் பண்ணுறோன்னு சொன்னோம். அப்போனா நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா, பையன் காலில் பிளேட் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். வெளியிலேருந்து வந்தால் லேட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஹாஸ்டலில் வேணால் நீங்கள் வெளியிலேருந்து வேணால் அட்டன் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க. சரி நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஃப்ரெண்டு ரூமில் யார்கிட்டயாச்சும் இருந்துக்கிறோம் அப்படின்னு நான் எங்கள் பையனும் வந்தோம். சனி ஞாயிறு ஹாஸ்டல்லே தான் அவன் இருந்தான். திங்கக்கிழமை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஹாஸ்டலுக்கு. நான் வந்து இங்கே இருந்தால் தான் ரூம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தான் அவன். திங்கக்கிழமை வந்து வெளியில் அதுக்கப்புறம் இருந்தான். ஆனால் அவனோட லக்கேஜ் ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் இருக்குது. நாங்கள் எந்த ஒரு இதுவுமே எங்கள் பையன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் கூட்டுட்டு போகிறோன்னு எதுலையுமே எழுதி கொடுக்கல. எதுக்கு அவ்வளோ பொய் பேசுகிறாங்கன்னு தெரியல. 2 லெட்டர் எழுதி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாஃபுங்களே இந்தந்த டேட்டில் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு எழுதி வாங்கினாங்க. எங்கள் வீட்டுக்காரு இதுக்கு மேலே இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, நான் இந்த ஃபீஸை இவ்வளோ கட்டிடுறேன், என் பையனை படிக்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. 24ஆம் தேதி தான் எழுதி கொடுத்தாரு. 31ஆம் தேதி திரும்பி நாங்கள் போயிட்டு வந்தோம். இவங்க என் பையன் எழுதி கொடுத்ததை வெளியே எப்படியோ சொல்லிட்டாங்க. அதை தெரிஞ்சு அவங்க காலேஜில் படிக்கிற 20 பசங்க தான் இதை செஞ்சுருக்காங்க. அப்புறம் எப்படி காலேஜுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க? வேறு பசங்க வந்து செஞ்சுருந்தா அவங்க அதை சொல்லலாம். இவன் வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னனால, அந்த கஞ்சா விற்பனை செய்கிறாங்கன்னு என் பையன் சொல்லிட்டனால என் பையன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதுக்காண்டி என்னென்னமோ பொய் பேசுகிறாங்க. அவன் அதை யூஸ் பண்ணியிருப்பான், இதை யூஸ் பண்ணியிருப்பான்னு பொய்யான தகவலை போடாதீங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சியில் என் பையனை ஏகேடியில் தான் 12வது வரைக்கும் படிக்க வச்சோம்.
என் பையன் மோசமானவன்னு ஒருத்தவங்கள்ட்டையாச்சும் நீங்கள் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. என் பையனை இப்படி கொண்டுட்டீங்க, இன்னொன்று 5 லட்சம் பணம் கட்டுறேன், 10 லட்சம் பணம் கட்டுறேன், என் பையனை மட்டும் உயிரோட கொடுத்துருங்க. என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பையனுக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது. கஞ்சா இருக்கிறனால தான் அவன் அந்த அடி வாங்கியிருக்கான். நார்மலாக அடிச்சிருந்தா கூட அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க. என் பிள்ளைய கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துருப்பேன். நான் எப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்த்தேன், நான் படிக்கணும்னு அனுப்பிச்சு இப்படி கொண்டு போட்டுட்டான். காலேஜ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். நம்ம காலேஜில் படித்த பையன் 20 பேர்த்தால் இப்படி வெட்டி கொண்டு போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 5 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தகவல் அவங்க தான் முதல்ல சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் இதில் ஸ்டீமன் நாங்கள் காலேஜ் போகிற வழியில் இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. காலேஜ் சஸ்பெண்ட் பண்ணவங்களே எப்படி நாங்கள் காலேஜுக்கு போகிறோன்னு எப்படி அவன் சொல்லுவான்? ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க? ஒரு சமையல்காரங்க பசங்க வெளியே 11 மணிக்கு வந்தால் எங்கே போகிறாங்கன்னு அவங்க கேட்பாங்களா? யார் கேட்பாங்க? ஹாஸ்டல் வார்டன் தானே கேட்கணும். அதுவும் அவர் வடநாட்டு இவங்க இந்திக்காரவங்க, அவங்களுக்கு தமிழும் கொஞ்சம் தான் தெரியும். அவங்க ஸ்டூடெண்ட்டு கேள்வி கேட்க முடியுமா? அவங்க வேலை சமையல் செய்கிற வேலை தானே. ஏன் இப்படி மாற்றி பேசுகிறீங்க? என் பையனுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்ணால் என்ன தப்பு? உங்கள் காலேஜ் பேர் மட்டும்தான் பார்க்குறீங்களா? என் புள்ள துடிச்சு சேர்த்துருக்குறான். எதெல்லாம் லாடு எடுத்துகிட்டு போய் கத்தியோட பின்புறம் வச்சு நெஞ்சில் குத்தி சாவடிச்சிருக்கீங்க. என் புள்ள செத்த மாதிரி இனிமேல் எந்த பிள்ளையும் சாகக்கூடாது. இதுதான் நடந்தது. அவங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க. 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. அந்த நடுவில் உட்காந்துட்டு இருக்க அம்மா எதுவுமே எங்கள்கிட்ட விசாரிக்கலை, போகல. அவங்க சரஸ்வதி அம்மா கேட்கும் போது இன்டர்னல் கூட போய் நின்னவங்கிட்ட இன்டர்னல் அட்டன் பண்ண சொல்கிறியாம்மா அப்படின்னு இது ஒரு வார்த்தை தான் அவங்க பேசுனாங்க. எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. நாங்கள் எதுவுமே எழுதலை. என் பிள்ளைக்கு நடந்தது தான் சொல்கிறோம். இந்த தமிழ்நாடே என் பிள்ளைக்காண்டி அழுவுது. என் பிள்ளைக்கு நீதி வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.